ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த செய்தி வேலைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். எப்பொழுதும் நாம் தியானிக்க வேண்டிய வசனம் எரேமியா 30வது அதிகாரம் 17வது வசனம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளில் கர்த்தராகிய தேவன் நம்மை விசாரிக்கிற தேவன். இந்த தலைப்பில் பல நாம் இந்த செய்தியை கேட்கவிருக்கிறோம். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதித்து கொடுக்கும்படி ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த வேலையில உங்களுடைய வசனத்தை நாங்கள் கேட்க போகிறோம். அப்பா, அந்த செய்தியை நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க, எங்களோடு கூட பேசுங்க. பரிசுத்த ஆவியானவரே, உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த இடத்துல பார்த்தோன்னா, விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி காயங்களை ஆற்றுவேன். ஆமென். நம்முடைய தேவாதி தேவன் நம்ம விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த இடத்துல சீயோனுக்கு இருக்கு இந்த பிரச்சனை என்னன்னா, விசாரிப்பு. சீயோனை யாருமே விசாரிக்கவே இல்லை. தள்ளப்பட்டவள் என்று சொல்லி அந்த பேரிட்டபடினால விசாரிப்பதற்கு ஆள் இல்லை. ஆனா கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விசாரிக்கிறேன். நான் விசாரித்து என்ன பண்ண போறேன்? விசாரித்து உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி காயங்களை ஆற்றுவேன் என்று இந்த வேலையில வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அதனால நாமும் கூட மற்றவங்க நம்ம விசாரிக்க முடியாதபடி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கலாம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என்னை விசாரிக்கல, என் பேரண்ட்ஸ் என்னை விசாரிக்கல. சில நேரத்துல நம்மளை விசாரிப்பாங்க, ஆனால் விசாரிச்சு நம்மகிட்ட பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை போய் 4 பேர்கிட்ட போய் நம்மளை பற்றி தப்பாக சொல்லி இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக தான் போகுமே ஒழிய நம்மளுக்கு காயங்கள் ஏற்படும். அதிகமான காயங்கள். ஆல்ரெடி நம்ம காயத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் மனிதர்கள் மேலும் மேலும் நம்மளுக்கு காயங்களை ஏற்படுத்துவார்கள். சில நேரத்தில் சில பேர் விசாரிப்பாங்க, ஆனால் விசாரிப்பு ஒரு பேரளவில் இருக்கும். சில பேர் விசாரிப்பாங்க, நல்லா அவங்க விசாரிக்கிறப்ப விசாரிச்சு உங்களுக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு விசாரிச்சு அவங்க நம்மளுக்கு என்ன தேவையா இருக்குதோ அதை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணும்படி நம்மளுக்கு அவங்க உதவிகள் செய்வாங்க. ஆனாலும் சில நேரத்துல விசாரிச்சு செய்யறப்ப மனிதர்களாலேயுமே அந்த போதுமான அளவு நமக்கு வேண்டிய அளவு உதவிகள் செய்ய முடிவதில்லை. அந்த நேரத்துல கர்த்தர் மாத்திரமே நம்மளுக்கு எல்லாவற்றையும் அவர் செய்து தருகிற தேவனா இருக்கிறார். அவர் நம்ம விசாரிக்கிற தேவனா இருக்கு. ஒருவேளை நீங்க தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம், யாருமே விசாரிப்பு அற்ற ஒரு நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விசாரிக்கிற தேவன். நான் விசாரித்து உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன். மனிதர்களால் ஏற்பட்ட காயங்கள், ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகள் உங்களை பாதிச்சிருக்கலாம், மனிதர்களுடைய வார்த்தைகள் உங்களை பாதிச்சிருக்கலாம். அந்த காயங்களை எல்லாம் அவர் மாற்றி உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிறார். உங்களுக்கு மனதளவுல ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறார். ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உலகத்துல யாருமே கிடையாது, நான் ஒரு அனாதை என்று கூட நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம், தனிமையின் பாதையில போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், தனிமை அல்ல, நான் உன்னை விசாரிக்கிற தேவன். நான் உன்னை விசாரித்து உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிற தேவன், காயங்களை ஆற்றுகிற தேவன். சங்கீதம் 65 வாசிக்கிறோம், அவர் நமக்கு விசாரித்து நமக்கு நீர் பாய்ச்சுகிறார். நம்மை விசாரித்து நம்மை செழிப்பாக்குற தேவனா இருக்கிறார். ஆமேன். அவர் உங்களை விசாரித்து உங்களுக்கு நீர் பாய்ச்சுகிற தேவனா இருக்கிறார். உங்களை செழிப்பான ஒரு தேசத்துல கொண்டு வந்து நாட்டுகிற தேவனா இருக்க. ஒருவேளை உங்களுக்கு பண கஷ்டம், என்ன கஷ்டம் இருந்தாலும், இப்படி நீங்க இருக்கிறது ஒரு இருளான ஒரு நிலைமையில, ஒரு செழிப்பில்லாத நிலைமையில இருந்தாலும் அவர் உங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி உங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த அன்பின் தேவன்ட்ட நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வோமா? நம்முடைய இருதயத்தை திறக்க வேண்டிய ஒரே இடம் கர்த்தரிடத்துல மாத்திரமே, மனிதர்களிடத்துல அல்ல. ஒருவேளை மனிதர்கள் நம்முடைய சூழ்நிலைகளை சரியா புரிந்து கொள்ள முடியாதபடி இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுகிற தேவன். அவர் நமக்கு உதவி செய்கிற தேவன், சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், விசாரித்து நம்மளுக்கு நன்மை செய்கிற தேவன், விசாரித்து நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குற தேவன், காயங்களை ஆற்றுகிற தேவன், ஆரோக்கியம் வர பண்ணுகிற தேவன், நம்மை ஒரு மேன்மையான நிலைமைக்கு வைக்கிற தேவன். அதுக்கு பிந்தின வசனங்கள்ல வாசிக்கிறோம், முன்பு போல நான் உன்னை கட்டுவேன், உன் சிறியிருப்பை திருப்புவேன், உனக்கு இறக்கம் செய்வேன் என்ற கர்த்தர் பிந்தின வசனங்கள் அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறது நம்ம பார்க்கிறோம். ஆமேன். அவர் நம்மை விசாரிக்கும் பொழுது நமக்கு இறக்கம் செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற தேவனா இருக்கிறார். நம் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஆடல் பாடலோடும் சந்தோஷத்தோடும் அவரை துதிக்கும்படியாக அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். நம்மளை யாரெல்லாம் கூட நம்மளை ஒடுக்குனாங்களோ அவங்களுக்கு முன்பாடி நம்முடைய தலையை அவர் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணி அவர் நம்மை சந்தோஷத்தினால் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். இதனால கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஏசப்பா, அந்த வேலையில் யாரெல்லாம் ஒரு வேளை தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறேன், ஒரு விசாரிப்பற்ற ஒரு நிலைமையில இருக்கிறேன், யாரெல்லாம் கதறி கொண்டிருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளையும் அற்புத சாட்சிகளாக நிறுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். எவ்வளவு